ஏங்க புள்ள வந்து கம்மனே இருக்க மாட்டேங்குங்க. ஏன் பாப்பா என்ன மட்டன் நெட் வர சொன்னதுக்கு இந்த போடு போட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் இங்க என்ன கறி 1000 ரூபாய்க்கு மேல எடுத்து வந்தாருங்க. அந்த மட்டன் எடுத்துட்டு வர சொன்னதுல இருந்து இதே புறானத. ஆமா அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துட்டு வந்த பெண்ணா அதுக்கு படிக்கடி இப்போ ஒரே நாள் கொடுக்க திங்கள் ஒரு நாள் தான் போச்சு. இன்னைக்கு செவ்வாய், ஞாயிற்றுக்கிழமை எட்டு வந்து நேற்று கூட குழம்பு கிடந்தது. திங்கள் ஒரே நாள் தான், இன்னைக்கு செவ்வாய், இன்னைக்கே எடுத்துட்டு வர சொன்னேன். இப்ப யார் எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாங்க நீ நினைக்கிற? நீயே சொல்லு. நான் எட்டு வர சொல்லியிருப்பேன் இவங்க அப்பாவா? நீ சொல்லு. அப்படியெல்லாம் தம்பியெல்லாம் கேட்காத எட்டு வரதில்ல. அப்படியே எடுக்கிறனால இப்போ எட்டு வரணும், குழந்தைகளுக்கு கொடுக்கணும், இல்லை நாமளே சாப்பிட்லான்னு நினச்சாலும் எனக்கு கறி எட்டு வரட்டுங்களான்னு ஒரு பேச்சு ஃபோன் பண்ணி கேட்காதெல்லாம் எடுக்கவே மாட்டா. அப்படி திருட்டு மூலி குளிக்கிறேன் எடுக்கவே மாட்டியா? அப்படியெல்லாம் எடுத்ததில்லை இது நான் வரைக்கும். நீ கம்மனேரு சும்மா. நான் தான் எட்டு வர சொன்னேன். உனக்கு எப்படி இருக்குது? சுகாஷ் பிரியாணி செஞ்சு கூட நேத்தே கேட்டாச்சு. அது நான் மட்டன் சிக்கன்ல செஞ்சது இல்லைன்ட்டு பாவம் காளான் வாங்கிட்டு நாளைக்கு பிரியாணி செய்யுமா. ஒரே சாப்பாடு காய் பருப்புன்னு. அது காளான் பிரியாணி தானே கேட்டிருக்குது. மட்டன் சிக்கன்ல நான் செய்யறது இல்லைன்ட்டு அது காளான் கேட்டுச்சு. சிக்கன் பரவாயில்ல, காளான் ஒரு பாக்கெட் 50 ரூபா போட்டு வாங்கிட்டு வந்திருந்தா இப்போ இன்னைக்கு செஞ்சிருக்க வேண்டியதானே. அது சிக்கன் பிரியாணி சாப்பிட்றது இல்லையா கடையில? சாப்பிடுது, இருந்தாலும் காளான் கேட்டிருக்குது. நீ அதை விட்டு போட்டு நீ 50 ரூபாயில வேலையை சோழி முடிக்கிறத விட்டு போட்டு 500 ரூபா செலவு பண்ணிட்டு இன்னைக்கு காசுங்க இல்ல சமயத்துல ஏன் பண்ணிட்டு இருக்கிறேன்? குழந்தைகளுக்கு நல்லது இல்லையா? அடிக்கடி எல்லாம் வேண்டாம், வாரத்துல ஒரு டைம் கொடுத்தா போதும். ரொம்ப அடிக்கடி எல்லாம் வேண்டியது இல்ல. சாப்பிடுவேன். நீ என்ன அடிக்கடி 10 கிலோ 100 கிலோ எடுக்கிறது 1/2 கிலோ 1/4 கிலோ எடுப்பேன். அதுல என்ன போய் பிரியாணிக்குள்ள போட்டு அதை எனத்த போய் பொறிச்சாப்பு நீ காளானவே போட்டு அது எல்லாத்துக்கும் நம்ம பிடிச்சிருக்கு. சத்தானது குழந்தைகளுக்கு செய்யறக்கும் விட மாட்டேன். ஆனா நான் அதுக்கா சொல்ல, அது வந்து சிக்கன் பிரியாணின்னு கேட்காத மட்டன் இந்த காளான் இருக்குது அதுக்கா சொல்றேன். நான் செய்யறதே இல்ல, வாழ்க்கையில செஞ்சதே இல்ல. அதனால சரி காளானாவது செஞ்சு கொடுப்பாங்கன்ட்டு அது கேட்டிருக்குது. மத்தபடி சிக்கன் பிரியாணி கடையில வாங்கி கொடுன்னு எப்படி வாங்கி குஸ்கா தானே உங்க அப்பா வாங்கிட்டு வர? அப்படி குஸ்கா அப்பா வாங்கிட்டு வரதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. நான் வாங்கி தரத சொல்லிட்டு இல்ல, ஏதோ ஒரு நாளைக்கு குஸ்கா தானே உங்க அப்பா கேட்டா வாங்கி கொடுக்குது. சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கிற பையனுக்கு ஒரு நாள் தானே ஆச்சு. இப்ப அது நேத்து கேட்டுச்சு. சரி செஞ்சு பார்க்கலாம், நல்லா இருந்துச்சுன்னா செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு முதல் முறைய வேற செய்யறியா? அப்ப பாக்கலாம்டா சாமி. அதனால பாக்கலாம் எப்படி. ஓ சரி சரி, ட்ரைனிங் பழவிட்டு இருக்கிறியா? சரி சரி. எப்படி வருதுன்னு பாத்துட்டு குழந்தை வேற ஆர்வமா கேட்டிருக்குது. நல்லா வந்துடும் கடவுளே சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்கிறேன். மாத்தி மாத்தி பேசி சூப்பரா இருக்குன்னு சொல்லிடுச்சுன்னா பரவாயில்ல, இல்லைன்னா காசு ஒரு 1000 இன்னைக்கு நட்டா அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியது. விரதம் சொல்லி பல மாசத்துக்கு விரதம் தோட்டுவேன். அப்புறம் நீ வேலையும் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு ஓடுவேன். என்னமோ வாரம் நீங்க கிலோ கணக்குல எடுத்துட்டு தள்ளுற மாதிரி தான் பேசிட்டு. எனக்கெல்லாம் இப்போ அது கறியை பிடிக்கிறதுல உங்க குழந்தைகளுக்கும் உங்களுக்குமே எடுத்துக்கோங்க. நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். நல்லா சாப்பிட்றக்காத்த நான் பாடுபடுறத சாப்பிட்றக்காத்த அதுக்காக வந்து சேமிப்பு மிக மிக அவசியம். இன்னைக்கு 50 ரூபா சம்பாரிச்சு இன்னைக்கே முடிச்சு கட்டிட்டா நாளைக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்காக நாளைக்கு நான் 20 ரூபா வச்சுட்டு இன்னைக்கு 30 ரூபா செலவு பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கொள்கையோடு இருக்கிறவன் நான். அதுக்காகத்தான் சொல்கிறேன். சரி, உரையை முடித்துக் கொள்ளுங்கள். சரி, கடைசியில் டேஸ்ட் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் எப்படி இருக்குன்னு தெரியல. சரி சரி பண்ணு. சரி 2 பேரும் சேர்ந்து கச்சேரி ஆரம்பிச்சிடுறீங்க. இல்லை அப்புறம் நீ அது மாதிரி பண்ணுறையில் ஒரே நாள் இடைய விட்டு அப்புறம் எதுக்கு 1000 ரூபா செலவு வைக்கணும்? அதுக்காகத்தான் சொல்கிறேன். எல்லாம் பார்த்துட்டு பர்ஃபெக்டாக செய்ய. குழந்தை வந்தால் 1 ரூபா திங்கிற மாதிரி. சரி